எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். என்னோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நான் லாஸ்ட் வீக்கு எந்த ரெசிபியுமே போடலைங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னால் போட முடியாமல் ஆயிடுது. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றிங்க. இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செய்து காட்ட போகிறேன்னா, கீரை சாதம் தாங்க செய்து காட்ட போகிறேன். இப்போ ஒரு சில வீடுகளில் எனக்கு கீரை கூட்டு தாங்க பிடிக்கும். ஒரு சில பேர் எனக்கு கீரை பொரியல் தான் பிடிக்கும்பாங்க. இல்லை எனக்கு கீரை கடைஞ்சது தான் பிடிக்கும்பாங்க. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். எனக்கு கீரை பொரியல் தான் பிடிக்கும். என் பசங்களுக்கு வந்து கீரை கூட்டு கடைஞ்சது அந்த மாதிரி பிடிக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா ஒரு சில வீடுகளில். ஆனால் நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். அது சுலபமான முறையில் தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். அது என்ன கீரைனா, நான் வந்து முளைக்கீரை ஒரு கட்டும் அரைக்கீரை ஒரு கட்டும் வாங்கியிருக்கேன். சும்மா சின்ன கட்டு தான், ரெண்டு ஒரு கட்டு வாங்கி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து வேக வைத்து வச்சுருக்கேன். கீரை வந்து முளைக்கீரையும் அரைக்கீரையும் சேர்ந்து 2 கட்டு, அதாவது சின்ன கட்டு தான் 2 கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு விரல் சைஸில் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில்ங்க 200 ml தண்ணி விட்டுருக்கேன். அந்த தண்ணியில் நான் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூளை போடுறேன். அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அந்த கீரையை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோன்னு வைங்களேன், அந்த அந்த பச்சை கலர் மாறிடும். நம்மளுக்கு கலர் மாறக்கூடாது. அது போக கடுத்தமான ஒரு டேஸ்ட்டும் வந்துடும். ஸோ 2 நிமிஷம் வேக வச்சா போதும். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சுடுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை அதில் போட்டுடலாம். இது முளைக்கீரையும் அரைக்கீரைங்க. சின்ன கட்டாக 2 கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அதுவே 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அந்த கீரை சுருங்கும் லைட்டாக. அந்த சுருங்கினோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம பரட்டி விட்டுக்கலாம். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீரை சுருங்கிறது நம்மளுக்கு தெரியும். சும்மா ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி வைக்கக்கூடாது கீரையை. அதில் உள்ள சத்துக்கள் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ என்றைக்குமே எந்த கீரை செஞ்சாலுமே கீரையை மூடி வைக்கக்கூடாது. நம்ம விட்டுருக்க தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இந்த 2 நிமிஷத்தில் அந்த கீரை வெந்துடும். ஏன் 2 நிமிஷம்னு சொல்கிறேன்னா, திருப்பி நம்ம அந்த மசாலாலாம் போட்டு வதக்குவோம் இல்லையா, அப்போது 2 நிமிஷம் நம்ம வதக்கும் போது பேலன்ஸ் அது வெந்துடும். இந்த கீரை சாதம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணணும். அது ஏன்னா இந்த கீரை வேகிற அந்த கேப்பில் அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். என்னென்னா எடுத்து வச்சுருக்க மிளகு 1 ஸ்பூனு போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு விரல் சைஸில் இஞ்சி சொன்னேன் இல்லையா அது, ஒரு சின்ன பூண்டு உரித்து வச்சுருக்கேன்ல அது, அப்புறமா 3 பச்சை மிளகாய் காமிச்சேன் இல்லையா, அதில் 1.5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இது சின்னதாக, ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை. சும்மா குறைன்னு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக இதுக்கு அரைக்கணும் இல்லை. இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. கீரை வெந்துருச்சு. 2 நிமிஷம் ஆகிடுது. நம்ம விட்ட தண்ணியும் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ நம்ம இதை ஆற வச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கீரை ஆறினோடனே நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ சாதம் கிளறலாம். இப்போ நம்ம சூடாக சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, இது நான் உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கிளறி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, நம்மளுக்கு சாதம் கொஞ்சம் ஒன்றத்துக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் நம்ம கிளறும் போது. அதுக்காக தான் இது பண்ணுறோம். எந்த ஒரு வெரைட்டி ரைஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம சூடாக சாதத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்படி கிளறி வச்சிட்டோன்னா உதிரியாக இருக்கும். ஒட்டாது சாதம் நம்மளுக்கு. ஓகேங்களா?
எடுத்து வச்சுருக்க ஆயில் ஊற்றிக்கலாம், விட்டுக்கலாம். சும்மா ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான பொருளில் நான் கடுகு சொல்லலை, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை சொன்னேன், கடுகு சொல்லலை. ஸோ இப்போ நான் கடுகு போட போகிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் தனியாக கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு அது வாயில் நம்மளுக்கு சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்பு போட்டேன், எடுத்து வச்ச உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 1.5 வந்து அரைக்கிறதுல போட்டேன். இப்போ மிச்சம் 1.5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், ப்ளஸ் கருவேப்பிலை. நல்ல இந்த பருப்பு ஐட்டம்லாம் லைட்டாக கோல்டன் கலரில் வந்த உடனே அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இது செய்து நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இருந்தால் நீங்கள் லஞ்சு கொடுத்து விடலாம். சத்தான ரெசிபி வேறு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுறலாம். கடலைப்பருப்பு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க இது. வந்து நீங்கள் சாதம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். அப்புறம் கீரையை 2 நிமிஷம் வேக வச்சுட்டா போதும். அடுத்தது பார்த்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. நம்ம கிளம்பெல்லாம் எதுவுமே செய்கிற வேலை இல்லை. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த ரைஸை செய்துட்டு இது கூட ஏதாவது பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டா ஓகே, போதும். டக்குன்னு ஒரு நாள் செஞ்சு அனுப்பிச்சிடலாம் நம்ம ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி. வெங்காயம் பாதி வதங்கிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வேகணும்னு கிடையாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். இப்போது நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இந்த மசாலாவை நான் அதில் போடுறேன். இந்த மசாலா போட்டு செய்கிறதுனால தான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டே இந்த மசாலா தாங்க. இதில் உள்ள இஞ்சி பூண்டு வாசனை, அந்த மிளகு சீரகத்தோட வாசனை எல்லாம் சேர்ந்து அந்த சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுதில்ல, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கனால. இப்போ இந்த பெருங்காயம். இப்போ நான் கீரை அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, இதோ இதை தான் இப்போ அதில் போட போகிறேன். கீரையை போட்டு ரொம்ப நேரமும் வதக்கக்கூடாதுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 மினிட்ஸ் நான் வேக வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போது 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும், வெந்துடும் கீரை. கீரையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ரொம்ப நேரம் வேக வச்சுட்டு அது கடுத்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுத்துரும். ஸோ அதனால தான் திருப்பி நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுருவோம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான, இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு தேவைன்னா திருப்பி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். நம்ம உப்பு ஜாஸ்தி ஆகிடுதுன்னா சாப்பிட முடியாமல் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கவனமாகவே போட்டுக்கலாம். அந்த கீரையில் உள்ள தண்ணி லைட்டாக வத்துற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். ஏன்னா அது கொஞ்சம் அந்த கீரையில் உள்ள நீர் வற்றின அப்புறம் நம்ம போட்டால் தான், சாதம் போட்டால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு சாதம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப கொலன்னு ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான். மொத்தத்தில் 2 நிமிஷம் தாங்க வதக்கினா போதும். அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் போட்டு கிளற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் நான் வதக்கிட்டேன். அதில் உள்ள நீர் கொஞ்சம் வற்றிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க லெமன் சாரை விட போகிறேன். அதாவது குட்டியாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து தான் புழிஞ்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம தக்காளி இதுக்கு போடலை இல்லையா, என்னதான் நம்ம சாதம்னு போட்டு சாப்பிட போகிறோம், அதில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் தானே நல்லாயிருக்கும். தக்காளி போட்டால் அந்த கலரையும் மாற்றிடும், சுவையும் வேறு மாதிரி கொண்டு வந்துடும். அதனால தான் இப்போ லெமன் சாறு விடுறேன். உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சாதத்தில் வேறு போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் இதுலேயும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான். இப்போ எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நான் கிளறிடுறேன். பாருங்கள், கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த கீரை. அதுக்கு காரணம் நம்ம கரெக்ட் டைமில் வேக வச்சு ஆஃப் பண்ணுறது தான். கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போயிடும். அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. எவ்வளோ சுலபமான ஒரு ரெசிபின்னு பாருங்கள். நான் இது வந்து ஒரு 5 பேர், குறைஞ்சது நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தாவே 5 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரைஸு கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. சரிங்களா? டக்குன்னு ரெடி ஆயிரும். சாதம் மட்டும் வடிச்சிட்டிங்கன்னா போதும், கீரையை 2 நிமிஷம் வேக வச்சுட்டா போதும். இந்த ரெசிபி ரெடி. ஆஃபீஸ் கொடுத்து விட்றலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றலாம். ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் உப்புலாம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உப்பு ஏற்காது. ஸோ கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. உண்மைக்கு சூப்பராக இருக்குதுங்க. அந்த சாதம் சாப்பிடும்போது அங்கங்கன்னு வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் வாயில் வருது இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுக்கறனால கூட லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.